Take this moment to welcome Fire மூவியோட மியூசிக் டைரக்டர் டிகே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Please put your hands together. The young and vibrant music director சொல்லலாம். But you know, apart from music, your current project and ஜென்ரலாகவே இப்போலாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்ஸே வந்து ஆக்டராக மாறிட்டாங்க ஒரு பக்கம். நீங்களும் கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு அதையும் கேட்டுருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மைக் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் ஷுவர் வந்து சிங்கிங் இட்ஸ் யுவர் பேஷனாக கூட எனக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எங்களுக்காக ஒரு பாடல், அப்புறம் எப்போ படத்தில் நடிக்க போறீங்க? நாங்களாம் படத்தில் நடிச்சோம். விஸ்வாவெல்லாம் இருக்காரு, அதனால ஆக்டிங் எல்லாம் என்னோட படத்துல இருந்து ஜஸ்ட் a few lines. மெது மெதுவாய் திருடுகிறாய், மதுமாய் மூடுகிறேன், தனிமையும் தலைவனும் நானும். தேங்க்யூ. மேடமோட ஒரு ரிக்வஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம் சேர்ந்து பாடினா ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நவடேஸ் மூவி வருது, அப்படியே போகுது இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் மூவி 10 நாள் தாண்டாதா 15 நாள் தாண்டிடாதா அப்படின்னு அந்த ஏக்கத்தை போகிற மாதிரி எங்களோட மூவி இன்னைக்கு 25வது நாள் போயிட்டு இருக்கு. அதுக்கான விழா அடுத்து இருக்கு. ஆனால் 50வது நாள் தாண்டி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அது மாதிரி நிறைய ஹார்ட்ரிக் படங்கள் கொடுத்துருக்கீங்க. ஏன் எனர்ஜி டேலண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மியூசிக் டேரக்டர், மியூசிக் லவர்ஸ், இண்டிபெண்டன்ட் மியூசிக் பீப்புள்ஸ், நிறைய யங் டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் உள்ள என்ட்ரியாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு க்ளூ அல்லது ஒரு கைட்லைன் ப்ளீஸ். முயற்சி பண்ணால் முடியாது, அது மட்டும் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் வந்துருக்கோம். அதே மாதிரி ட்ரை பண்ணி நல்ல இடத்துல நம்ம சினிமாவே நல்ல ஒரு திசையை காமிச்சிருக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண விஜய் விஸ்வா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க மீனாட்சி மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விவசாயம் ஒரு நம்பிக்கையுடன் தொடங்கப்படுகிறது, ஆனால் முடிவு என்னமோ நஷ்டத்தில் முடிகிறதுன்றத ஒரு விஷயத்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு 2 minutes ஆர்ட் ஃபார்மில் காமிச்சாங்க. ஆனால் ஒரு விஷயம், வருங்காலம் வந்து விவசாயத்தில் தான் பெரிய லாபம் இருக்க போகுது, விவசாயிகள் தான் பெரிய லெவலில் இருக்க போகிறாங்க. அது மாத்திரம் உண்மையான ஒரு விஷயம், அதை மறுக்கவே முடியாது. இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபயர் படம் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜோடு வந்த ஒரு படம், மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதை அங்கீகரித்து இந்த நேரத்தில் வந்து அதை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்த மீண்டும் விஜய் விஸ்வா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மைக் மட்டும் just few seconds ஹோல்ட் பண்ணுங்க. I have a question for you. ஏன்னா இப்போ சினிமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு ஜேர்னின்னு சொல்லலாம். அதுல தியேட்டர்ல 50 நாள் ஃபயர் ஓடி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துலாமா சாருக்கு? And it's a great success. And ஒரு ஆக்டரோட கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா it is no way possible. I think பாலாஜி முருகதாஸ் is not here. ஆன் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அவர் கொடுத்த ரெஸ்பெக்ட் எங்களால் மறக்க முடியாது. அண்ட் இட் இஸ் அவர் ரொம்ப எமோஷனலான ஒரு பாண்டிங். ஸோ ஹவு எமோஷனலி யூ ஆர் கனெக்டட் டு தி ஆக்டர்? சினிமா அப்படிங்கிறதே ஒரு டீம் ஒர்க் தான். அந்த டீம் ஒர்க் வந்து நல்லா அமைச்சா மாத்திரம்தான் ஒரு படம் நல்லபடியாக வந்து வெளியே வரும். என்னுடைய இந்த திரைப்படத்தில் பாலாஜி முருகதாஸ் ஏற்று நடித்த பாத்திரம் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள ஒரு கேரக்டர்.
இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் வந்து தயங்கி ரொம்ப வந்து நிறைய ஹீரோஸ்க்கு பேசுனேன் தயங்கினாங்க. அதை ரொம்ப தைரியமாக ஒரு நடிப்பாக பார்த்து அதே நேரத்தில் அதில் ஒரு மெசேஜ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ரொம்ப பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். என்னுடைய பாண்டிங் அவருக்கு வந்து ஒரு பிரதர்லி பாண்டிங், அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு இருக்கிறதால தான் வந்து படத்துலேயே நல்லா ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி என்னுடைய ஹீரோயின்ஸ் சாந்தினி தமிழரசன், சாக்ஷி அகர்வால், காயத்ரி ஷா, ரச்சிதா, இப்படி எல்லாரையும் சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப அந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக அவங்களுடைய ஈடுபாடுகளோட அவங்களுடைய இன்புட்ஸ் இருந்தது. மொத்தமாக இது ஒரு டீம் ஒர்க். என்னுடைய கேமராமேன் சதீஷ், என்னுடைய கோ டைரக்டர்ஸ் ஜீவா சார், ஆனந்த், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கணேஷ், இப்படி டீமில் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பாக இசையமைப்பாளர், அவருடைய பங்கும் பெருசாக இருந்தது. மொத்தத்தில் இது ஒரு டீம் ஒர்க் மாத்திரம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது திரைத்துறையில் மாற்றமே இல்லாத ஒரு விஷயம். உங்களோட அடுத்த கதாநாயகன் கதாநாயகி யார்? இந்த படங்கள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. குற்றம் கடிதல் 2 பார்ட் 2 வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். திரு எஸ்கே ஜீவா அவர்கள் வந்து இயக்குனர் அதை வந்து இயக்க போகிறார். அதோட கதையோட ஒரு பிரதான கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன். நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமே அந்த ப்ராஜெக்ட். சூப்பர். இங்கேயே ஒரு கதாநாயகன் இருக்கு. இந்த கதாநாயகன் நீங்க மறந்துட்டீங்களே, விஜய் விஸ்வாவை பத்தி ஜஸ்ட் வியூ வச்சனும். விஜய் விஸ்வாவை எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கலாம், பார்க்காம இருக்கவே முடியாது. ஒரு டேலண்டட் பர்சன். அவருக்கான ஒரு பிரேக் எப்போ வேணாலும் நடக்கும். அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சாலும் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவேன். நல்லதே நடக்கும். நன்றி. ஃபார் ஷூர் ஹி டிசர்வ்ஸ் a greater height. ஏன்னா சினிமாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கண்டிப்பாக அந்த நேரம் வரும்போது உச்சத்துக்கு போயிடுவாங்க. அந்த நேரம் ஆக்சுவலாக வந்துட்டு இருக்கு. அந்த ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் வெல். ஸோ உங்களோட என்டையர் டீம் வர வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இட் பி கிரேட். அவசரப்பட்டு கிளம்பாதீங்க. ஆக்சுவலாக நான் வெளியூர் போயிட்டு ப்ரோக்ராம் இல்லை ஹானர் யூ ரைட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சார், பர்சனலாக ஐ ஷுட் தேங்க் சார். தமிழ் இண்டஸ்ட்ரியில் நேஷ்னல் அவார்டு வாங்கின படங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசராக இருந்து அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகி இப்போ ஆக்டரும் ஆகிட்டீங்க. யங் அப்கமர்ஸ் எல்லாருமே எடுத்துருக்கீங்க. பாலாஜியோட ரீசெண்ட் இன்டர்வியூ பார்த்தேன். நான் 15 lakhs வாங்கிட்டு இருந்த என்னைய 45 lakhsக்கு வந்து உயர்த்தின ஒருத்தர் உங்கள் காலில் வந்து விஷுவலாக அவரை பற்றி நல்லா தெரியும். இஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அப்படி ஒரு மனுஷன் உங்ககிட்ட அப்படி வாங்குறாருன்னா அந்த படம் ஒர்க் பண்ணியும் உங்கள் காலில் வந்து அவர் ஒரு ஆசீர்வாதம் தான் பண்ணிட்டீங்க. எப்படி அவர் நடத்துவீங்கன்னு தெரியுது. இன்னும் நிறைய எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சான்ஸ் கொடுக்கணும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ சார்.